ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்துட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் அந்த மெடல் யாருக்கு கொடுக்குறது அப்படின்றத அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ சற்றுமே எதிர்பாராமல் ஹீரோயினுக்கு தான் அந்த மெடல் போகுது. அந்த சார் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, ஆக்சுவலாக இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த மெடலை கொடுக்க கிடையாது. பேரண்ட்ஸு அப்புறம் குழந்தைங்க இவங்க 2 பேத்துக்குள்ளே எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, கேரிங் இருக்குது, இதை பார்த்து தான் நாங்கள் மெடல் கொடுக்குறோம். ஸோ எல்லா தகுதியுமே உங்கள் ஃபேமிலிக்கு இருக்குது அப்படின்ட்டு கொடுக்குறானுங்க. இவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஸ்பீச் எல்லாம் கொடுக்க சொல்லும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா சொல்ல வரான், ஆக்சுவலாக நாங்கள் பேரண்ட்ஸ் கிடையாது அப்படின்னு. அப்போ ஹீரோயின் பார்த்திங்கன்னா டக்குன்னு மயக்க வாங்கி பேசிகிட்டு இருக்கா, நான் தான் இந்த வாண்டோட அம்மா, நான் இங்கே வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளாண்டு மெடல் வின் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. பட் நான் கொஞ்சம் ஷேமாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் ஒர்க்கில் ரொம்பவே பிஸியாக இருந்துகிட்டே தான் இருப்பேன். என் பையன் கூட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. ஸோ இந்த ஸ்கூல் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கு ரொம்பவே ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாகவே ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறேன். எல்லோரும் பயங்கரமாக கிளாப்பெல்லாம் பண்ணுறாங்க. அப்படியே நைட்டு பார்த்திங்கன்னா அந்த வாண்டு தூங்கிடுது. ஸோ அதோட ஷூ எல்லாத்தையுமே கழட்டி விட்டுட்ருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நீயே இன்றைக்கி இவனோட அம்மா நீ தான் அப்படின்றத ஒத்துக்கிட்ட, எப்படி இவனுக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ண போகிற அப்படின்னு. எனக்கு வேறு சாய்ஸே இல்லையே, எல்லாருக்கு முன்னாடியும் நான் இவனோட அம்மா இல்லைன்னு சொல்ல முடியுமா, அப்புறம் எப்படி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவான் அப்படின்னு. அதெல்லாம் என் பையன் எல்லா சிச்சுவேஷனையுமே சமாளிச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் இப்படியே பார்க்குறா, எல்லாருமே ஒன்றை மாதிரி யோசிப்பாங்க, ஒன்றை மாதிரி நடந்துப்பாங்கன்னெலாம் நினச்சிட்டு இருக்காத, எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. அவனோட அம்மாவை சீக்கிரம் கண்டுபிடி, இல்லை அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது பண்ண அப்படின்னு. அப்போது நான் பிளைண்ட் டேட்டெல்லாம் போகணுன்னு சொல்கிறியா, அது உன்னோட ஃப்ரீடம், நீ ஏன் என்கிட்ட கேட்குற அப்படின்ட்டு அவங்கேருந்து போயிட்டுருக்கா. அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது வந்து கேஸ்ட்ரிக் அட்டாக் மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்திங்கன்னா வேக வேகமாக டேப்லெட்லாம் எடுத்துகிட்ருக்கா. அப்படியே சில விஷயங்கள் ஞாபகம் வருது. பாஸ்டில் ஹீரோயின் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் குடிச்சிட்ருக்கா. ஹீரோ ஒரு ஓரத்தில் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்ருக்கா. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, இவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்றதும் இவளுக்கு புரியல. ஸோ அவள் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அவள் போயிட்டு அமைதியாக படுத்துக்கிறா. ஹீரோ பார்த்திங்கன்னா அவள் வர்றது போகிறது எல்லாத்தையுமே நோட் பண்ணுறான். ஆனால் அவன் மண்டைக்குள்ளே என்ன கர்மம் தான் ஓடுதுன்றது தெரில. கொஞ்சம் நேரம் கழித்து ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஹீரோவை பார்க்குறதுக்காக வந்துட்டுருக்கா. அந்த நாய் முழிச்சு தான் இருக்குது. ஹீரோயின் வரதை பார்த்தோன்னா டக்குன்னு கண்ணை முடிக்கிறான். ஸோ இவன் வந்துட்டு ஒரு டவல் எடுத்து போற்றி விட்டுட்டு ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவன் போனதுக்கு அப்புறமா இவன் பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்துட்ருக்கான். திரும்பவும் அந்த லேப்டாப்பை நோண்டிகிட்ருக்கான். ஸோ எதுக்கு இவ்வளோ அவாய்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறான் அப்படின்றது புரியலை. மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து டேனை மீட் பண்ணி பேசிகிட்ருக்கா. என்னாச்சுடி, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கா, ஹீரோ ஏதாவது ஒன்று திட்டானா, சண்டை போட்டானா, அப்போல்லாம் ஒன்றும் இல்லைடி, அவன் வந்துட்டு ரொம்பவே கேரிங்காக இருக்கான். எங்கள் அம்மா அப்பாவோட பர்த்டே, என் தம்பியோட பர்த்டே, இதெல்லாமே ஞாபகம் வச்சு கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுக்குறான். அப்புறம் என்னடி, இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைக்கிறது கொடுத்து வச்சுருக்கணும்ல, ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எனக்கு புரியுதுப்பா, ஹீரோ வந்துட்டு இப்போ ரொம்பவே ப்ரெஷரில் இருக்கான், நிறைய ஒர்க்கெல்லாம் இருக்குது அப்படின்னு. அப்படியா, ஆனால் ஏன் அவன் என்கிட்ட ஷேர் பண்ணல, அதான் சொல்கிறேன்ல ப்ரெஷரில் இருக்கான்னு. ஸோ அதை உங்ககிட்ட காமிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். நீ அவனை சும்மா அப்படியே ஹக் பண்ணி அப்படியே பேசு, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு மறுபடியும் நாட்டியாக பேசிகிட்டு இருக்கா. ஸோ 2 பேரும் அப்படியே ஹாப்பியாக துள்ளி குதிச்சு ஓடிட்டுருக்காங்க. அந்த நைட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து காரில் ரொம்பவே சோகமாக உட்காந்துட்ருக்கான். ஹீரோனும் காரை நோக்கி தான் வந்துட்டுருக்கா. என்னாச்சு, மழை பெய்யுது, நீங்கள் வீட்டுக்கு வரலாம்ல. இல்லை, நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால தான். நீங்கள் ஏதோ ப்ரெஷரில் இருக்கீங்க, என்கிட்ட அதை ஷேர் பண்ணலாம்ல அப்படின்னு. இவன் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். ஏன் திடீர்னு இப்படி சொல்கிற அப்படின்னு. இன்றைக்கி நான் டேனை மீட் பண்ணேன், அவள் தான் சொன்னான் உங்களுக்கு ஒர்க்கில் நிறையாவே ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு. ஆமாம் ஆமாம், ஏன்னா நீ எக்ஸாம்லாம் படிச்சுட்ருக்கில்ல, அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்லலை, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. இவளுக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக தான் இருக்குது. ஸோ சொல்லிட்டுருக்கா, நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம், ஆனால் நீங்கள் என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ண கிடையாது, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு கூட எனக்கு தெரிய மாட்டுது. நான் இவ்வளோ நாள் நினச்சிட்ருந்தேன் நான் உங்களை ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு, ஆனால் கிடையவே கிடையாது. பாஸ்டில் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நீங்கள் சந்தோஷம் சோகம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி நான் பார்த்துருக்கேன், ஆனால் என்கிட்ட மட்டும் உங்களால் ஷேர் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணி நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், ஆனால் என்கிட்ட ஒரு டைம் கூட நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணதே கிடையாது அப்படின்னு.
இவன் பார்த்தீங்கன்னா, நான் ஏன் உன்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணணும் அப்படின்னு டக்குன்னு கேட்றான். ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஆகிருது. ஆக்சுவலா லவ்வர்ஸோ, இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வந்தா தான் அங்க ஒரு லவ் இருக்கு அப்படின்றதே ஒரு அர்த்தம். ஸோ இப்படி கேட்டோன்னே அவளுக்கு ரொம்ப ஹர்ட்டிங் ஆயிருதா. விறுவிறுன்னு பார்த்தீங்கன்னா, காரை விட்டு இறங்கி வந்துட்டுருக்கா. இவனுமே கொடைய எடுத்துட்டு வந்துட்டுருக்கான். "எங்கே போற? என்ன பண்ணிகிட்ருக்க?" அப்படின்னு. "நான் என் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறேன். நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்." "இல்லை வேண்டாம், நானே போய்க்கிறேன்." "இப்போ ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க?" "ஏன்னா நானும் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்." அப்படின்ட்டு இவ அங்கேருந்து போயிடுறா. இவனுக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கா. "என்னடி நீ மட்டும் தனியாக வர? மாப்பிள்ளை எங்க?" அப்படின்னு. "அவர் வேலையில் இருக்காரு. நான் இங்கே வந்ததுக்கு காரணம் வந்துட்டு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் தான்." அப்படின்ட்டு விறுவிறுன்னு போயிட்டுருக்கா. இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஒரு வேளை சண்டை கிண்டை போட்டுட்டு வந்துட்டாலோ அப்படின்னு. ஸோ மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு கேட்குறாங்க. "இந்தாடி இந்தாடி சாப்பிட்றி, ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு எதுவும் கேட்க வராங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடுகுடோன்னு வாஷ்ரூம்குள்ளே ஓடிட்டுருக்கா. ஸோ பயங்கரமாக வாமிட்லாம் பண்ணிகிட்ருக்கா. இவங்க 2 பேத்துக்கும் ஒன்றுமே புரியல. ஸோ டக்குன்னு ஃபோன் எடுத்துகிட்டு ரூம்குள்ளே போயிட்டுருக்கா. கால்குலேட் பண்ணி பார்க்குறா. ஸோ பீரியட்ஸும் இந்த டைம் வரலையே, ஒரு வேளை நம்ம கன்சீவாக இருக்குமோ அப்படின்னு டேனுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. "நான் என்னமோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுதுடி" அப்படின்னு. "அப்படியாடி? நல்ல விஷயம் தானே. ஆனால் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே, ஹீரோ வந்து அப்ராடுக்கு படிக்க போகிறானாமே" அப்படின்னு. இவளுக்கா ஒரு மாதிரி ஆயிடுது. "என்னடி சொல்கிற?" "ஆமாம், அவன் என்கிட்ட சொல்லலையா? நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவன் அங்கே போகிறது நல்லா இருக்காது. சரி என்ன நீங்கள் 2 பேரும் பேசிக்கோங்க, நான் போகிறேன்." அப்படின்ட்டு அவள் ஃபோனை வச்சிடுறா. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எதையுமே நம்மக்கிட்ட ஷேர் பண்ண மாட்றான். 3வது ஆள்கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறணுமா அப்படின்னு. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கான். "நல்லா சாப்பிடுங்க" அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்குது. இவனும் சுற்றி சுற்றி பார்க்குறான், ஒரு பையனையும் காணாம். ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே இமேஜினரியாக வந்து "நல்லா சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க" அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவனுக்கு ஹீரோனை மிஸ் பண்ணுற மாதிரி தோணுது போல். இந்த சைடு ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, "உனக்கு அவனுக்கு ஏதாவது சண்டையா? வாயை திறந்து ஏதாவது சொல்லுவேன்" அப்படின்னு. அந்த நேரம் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்துடுறான், ஹீரோனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்களா. ஹீரோ பார்த்தீங்கன்னா மண்டையை தான் அசைக்கிறான், "வா வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு. உடனே இவ பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா. "அடிப்பாவி, இவ்வளோ தூரம் நீ கோச்சிட்டு வந்தியே, கொஞ்ச நேரமாவது அவனை கெஞ்ச விடலாம்ல" அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் அவன் ரொம்பவே ஈஸியாக சமாதானமாகி காரில் வந்துட்டுருக்கா. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், "நான் மூவிக்கு டிக்கெட்லாம் வாங்கியிருக்கேன், போகலாமா?" அப்படின்னு. இவளுக்கு உள்ளுக்குள்ளே பயங்கர ஹாப்பியாக தான் இருக்குது, ஆனால் சைலண்ட்டாக இருக்கா. "உனக்கு வேணும்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம்." "இல்லை இல்லை, நம்ம போகலாம்" அப்படின்னு. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா உட்காந்து மூவி பார்க்குறாங்க. இன்றைக்கி தான் அவன் தூங்காமல் மூவி பார்த்துட்ருக்கான். ஹீரோனுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. 2 பேரும் படமெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வராங்க. அப்போ தான் ஹீரோயின் வந்து சொல்கிறா, "நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு. உடனே இவன் பார்த்தீங்கன்னா, "அப்போ எக்ஸாம்லாம் நீ எப்படி எழுதுவேன்னு?" கேட்குறான். இவளுக்கா ரொம்ப கஷ்டமாயிடுது. "நமக்கு குழந்த பிறக்க போகுதுன்னு சொல்கிறேன், உங்களுக்கு ஹாப்பியாக இல்லையா? எக்ஸாமை பற்றி பேசுகிறீங்க" அப்படின்னு. "அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஹாப்பி தான். இருந்தாலும் எப்படி நீ கிராஜுவேட் ஆவ? நான் கொஞ்ச நாளைக்கு அதை தள்ளி வைக்கலான்னு நினைக்கிறேன். நான் குழந்தெல்லாம் பெற்றதுக்கப்புறம் எழுதிக்கிறேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். "சரி ஓகே" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா துளி கூட ஹாப்பியே கிடையாது. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு அப்படியே வயிற்று பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கா. இவனும் கேட்குறான், "என்ன ஆச்சு?" அப்படின்னு. "அது வயிறு எனக்கு ரொம்ப வலிக்குது, நம்ம வேணால் ஹாஸ்பிட்டல் போகலாமா?" "இல்லை, அதுக்கு அவசியம் இல்லை, ஏன்னா எனக்கு பீரியட்ஸ் வந்துடுச்சு." "என்ன சொல்கிற?" அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். "சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படின்னு. ஆனால் அவன் ஒரு மாதிரி யோசிக்கிறான். அந்த டைரக்டர் வந்து சொல்லியிருப்பாரு, "இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ நீ மிஸ் பண்ணாமல் யூஎஸ் போ" அப்படின்னு. அதுதான் மண்டையில் ஓடிட்டுருக்கா. ஹீரோயின் வந்து கவனிச்சிட்றா. "நீங்கள் ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா?" அப்படின்னு. "இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்ராட் போய் படிக்கிறத பற்றி தானே யோசிக்கிறீங்க, உனக்கு எப்படி தெரியும்?" "எனக்கு டைம் சொன்னா." "ஐயா, அவள் சரியான ஓட்டவாயாக இருப்பா போல்" அப்படின்னு. "நீங்கள் போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை." "இல்லை, நான் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்." "ஏன்?" "ஏன்னா நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நினச்சேன்" அப்படின்னு. "ஐயோ, நீங்கள் ஃபஸ்ட்டு கால் பண்ணி சொல்லுங்கள், அந்த வேக்கன்சி அவைலபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போங்க" அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா, "இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும், வேறு ஒரு சான்ஸ் கிடைக்கும், அப்போ பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவளுக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அப்படியே மிட் நைட் ஆயிடுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லைட்டாக கண் முழிச்சு பார்க்குறா. பக்கத்தில் அவனை காணோம். இவன் எங்கடா போனான் அப்படின்ட்டு எந்திரிச்சு வந்து பார்த்தா, அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். இவளும் வந்து கேட்குறா, "என்னாச்சு? ஏன் இங்கே உட்காந்துட்ருக்கீங்க?" "எனக்கு தூக்கம் வரல, அதான் ரிலாக்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன்" அப்படின்னு. "நாளைக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் இருக்குல்ல?" "ஆமாம், 3 ஆப்ரேஷன் இருக்குது, அப்போ நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்ல, வாங்க" அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை பிடிச்சி இழுக்க, அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே உதறி விடுறான். அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. "இல்லை, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிறேன்."
சரி ஓகே. அப்போ உங்களுக்கு பால் வந்து சூடு பண்ணி எடுத்துட்டு வரவா? பசிக்கும்ல. நான் தான் வேணான்னு சொல்றேன்ல. எனக்கு பசிக்கல. நீ போய் தூங்கு அப்படின்னு. இவளுக்கு இன்னிமே ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு புரியுது. நீங்க ஏதோ ஒரு ஒர்க் டென்ஷன்ல இருக்கீங்க. அத என்கிட்ட ஷேர் பண்ணலாம்ல. அப்படிலாம் எதுவும் கிடையாது. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நெனைக்கிறேன். ப்ளீஸ் அப்படின்ற மாரி சொல்றான். இதுக்கு மேலேயும் இவ என்னத்த சொல்ல முடியும்? ஸோ இவ பார்த்தீங்கன்னா, அப்படியே எந்திரிச்சு அங்கேருந்து போயிடுறா. இந்த லூசு மண்டையில என்ன ஓடுதுன்னே தெரில. எனக்கு அவ்வளோ வெறுப்பாயிட்டுருக்கு. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லஞ்ச் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. அப்போ ஹீரோ வேணுக்குனுமே பார்த்தீங்கன்னா இவளுக்கு கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்ருக்கான். அப்போ ஒரு பொண்ணு வேற வரா. ஸோ அவகிட்ட அப்படியே குழஞ்சி குழஞ்சி பேசிகிட்டு இருக்கா. ஹீரோனால தாங்கவே முடியல. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டே இருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோனை கூப்பிட்றான். நான் ரெடி பண்ண சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன்னு கொடுக்குறான். அப்புறம் இன்றைக்கி நைட்டு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. என் பையனை பிக்கப் பண்ண முடியாது. நீ பிக்கப் பண்ணிடு அப்படின்னு. இவளுக்கும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அந்த கார்டெல்லாம் வாங்கிட்டு கடுப்பாக வந்துட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட எங்கேயோ போயிட்டுருக்கான். ஓ, உங்கள் பையனை கூப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது, இந்த பொண்ணு கூட ஊர் சுற்றவங்களுக்கு நேரம் இருக்குமோ அப்படின்ட்டு இவளுக்கு கொஞ்சம் கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ அந்த குட்டி வாண்டை பிக்கப் பண்ணி வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா புது ஸ்லிப்பர்லாம் எடுத்து கொடுக்குறான். அப்பா தான் அவங்களுக்கு வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ இவளும் அதை எடுத்து போட்டுக்கிறா. இந்த வாண்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கு, நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்த அந்த ஃபுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததம்மா. ஒரு நாள் என்ன தீம் பார்க் கூட்டு போங்க அப்படின்னு. இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி அவன்கிட்ட போய் நான் உன் அம்மா இல்லை நான் கூட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஹர்ட் பண்ணி எதுக்கு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு. சரி ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. சரி வாங்க அம்மா நம்ம ட்ராயிங் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ராயிங் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ ஹீரோட்டேருந்து மெசேஜ் வருது, நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அவனை பார்த்துக்க அப்படின்னு. டேய் ஊரெல்லாம் சுத்தாமல் சீக்கிரம் வந்து தொல்லை, எனக்கு லேட் ஆகுது அப்படின்னு ஹீரோனும் மெசேஜ் போட்டுட்ருக்கா. அப்போ அந்த வாண்டு வந்து இவள் கவனிக்கல. அவள் மூஞ்சில் எல்லாமே பெயிண்டெல்லாம் அப்பி இருக்கான். ஸோ இவள் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா, உன் மூஞ்சி ஃபுல்லாக பெயிண்டாக இருக்கு அப்படின்னு. உடனே இந்த வாண்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மேலே பெயிண்டெல்லாம் தடவி விட்டுட்ருக்கான். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரும் செம்மையாக ஜாலியாக வந்துட்டு விளாண்டுட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அவனுக்கு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டு அவனை வந்து தூங்க வச்சிட்ருக்கா கதையெல்லாம் சொல்லி. ஸோ அந்த வாண்டு தூங்கினதுக்கு அப்புறமா தான் அவளோட ட்ரெஸ்ஸை பார்க்குறா. ஃபுல்லாக பெயிண்ட்டாக இருக்குது. இப்படியேவா நம்ம வெளியே போக முடியும் அப்படின்னு. இவ பார்த்திங்கன்னா அந்த ஷர்ட்டு ஃபேண்ட்டு எல்லாத்தையுமே கழட்டி வாஷ் பண்ணி ட்ரையர்லாம் போட்டுட்ருக்கா. அந்த நேரம் கரெக்டாக ஹீரோ உள்ளே வந்துட்டுருக்கா. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அந்த ஷர்ட்டெல்லாம் எடுத்து மேலே வச்சுட்ருக்கா. ஏன்டா நீ இந்த நேரத்துக்கு வந்த அப்படின்னு. நீ தானே சீக்கிரம் வர சொன்ன, நான் சொன்னது சாயங்காலம், நீ வந்திருக்கிறது 1 மணி அப்படின்னு. சரி சரி ஏன் இப்படி இருக்க? அது உன் பையன் தாண்டா என் மேலே பெயிண்டெல்லாம் அப்பி விட்டான், அதான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இப்படியேவா இருக்க போகிற, இரு என்னோடய ஷர்ட் எடுத்துகிட்டு வரேன்னு ஷர்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இவ பார்த்தீங்கன்னா வேகமாக அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஏய் நில்லு, இப்படியேவா வீட்டுக்கு போகிற? ஆமாம், உனக்கு என்ன பிரச்சனை? அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு அப்பாவா அவனுக்கு ஒழுங்காக நடந்துக்கோ, டைமுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வா அப்படின்னு. ஓ, நீ என் பையனை பற்றி பேசுகிறியா? அப்போ வா உட்காந்து பேசலாம் அப்படின்ட்டு 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவன் வந்து சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் வேலைகள்லாம் நிறைய இருக்குது, அதனால நீ என் பையனை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறியா அப்படின்னு. இவ அப்படியே பார்க்குறா. நான் என்ன உன் பையனுக்கு ஸ்டெப் மதரா? என்னால் முடியாது, நான் உன்னோட அசிஸ்டண்ட் அவ்வளோதான், அந்த வேலையை ஒழுங்காக பார்க்க வேணாமா? அதுவும் சரி, அப்போ நீ வீக்கெண்ட்ஸில் பார்த்துக்கிறியா? நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன். சரி ஃப்ரைடே அந்த 3 நாளாவது பார்த்துக்கிறியா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவ ஒத்துக்கிறா. இவ ஏன் இதெல்லாம் ஒத்துக்கிறா அப்படின்றது தெரியல. ஃபுல்லாகவே ரிஜெக்ட் பண்ணிட்டு போகலாம்ல. அப்புறம் அந்த பொண்ணு கூட டேட்டெல்லாம் போயிருப்பா போலையே. அந்த பொண்ணு இப்படி நல்ல பொண்ணா, உனக்கு செட் ஆயிடுச்சா அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்க? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் நான் அந்த பொண்ணோட சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன், நீ ஓவராக இமேஜின் பண்ணாத அப்படின்னு. எது நான் ஓவராக இமேஜின் பண்ணுறானா அப்படின்ட்டு இவ கத்திட்டு இருக்கா. இவன் யார் கூட டேட் போனால் இவளுக்கு என்ன? இவ ஏன் அப்படி கோபப்படுறா? ஸோ இனிமேல் அந்த காதல் வந்துட்டு உள்ளே இருக்கும் போல். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பான், ரொம்பலாம் இமேஜின் பண்ணாத அப்படின்னு. நான் எதுக்கு இமேஜின் பண்ணணும்? நான் இமேஜின் பண்ணுறேன்னா? ஆமாம், நான் அந்த பொண்ணு கூட ஜஸ்ட்டு பேச தான் செஞ்சேன். நீ இவ்வளவு ஜெலஸாக ஃபீல் பண்ணிகிட்ருக்க. நான் எதுக்கு ஜெலஸாக ஃபீல் பண்ணணும்? என்ன அவசியம் இருக்குது? எங்கள் பார், எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நானும் பிளைண்ட் டேட் போடணும், எனக்கான பார்ட்னரை நான் தேடிக்கிறணும். போய் தேடிக்கோ. ஆனால் அவன் என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்ருக்கானே, நான் எப்படி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது? நான் நேற்றே வந்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்கு தான் பார்த்தேன், ஆனால் நீ தான் வாலண்டியராக அம்மா அப்படி இப்படின்னு சொல்லி ஏதேதோ பேசணுன்னு சொல்லிட்டேன். 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த வாண்டு பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு. அம்மா அப்பா ஏன் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி தங்கோ, வா தூங்கலாம் அப்படின்னு.
ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தூங்க வச்சிட்ருக்கா. அப்போ நீங்களும் என் கூட தூங்குங்க அப்படின்ட்டு அதை பிடிச்சி இழுக்குது. அப்புறம் ஹீரோவையும் கூப்பிடுது, நீங்களும் வாங்க நீங்களும் வாங்கன்னு. டேய் பேசாமல் போய் தூங்குடா அப்படின்னு. நீங்கள் வந்தால் தான் நான் தூங்குவேன் அப்படின்னு ஹீரோவையும் கட்டாயப்படுத்தி தூங்க வச்சிட்ருக்கு. அப்படியே பாஸ்ட் நடந்த சில விஷயங்களை காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோவுக்கு தான் சுத்தமாக தூக்கமே வரமாட்டுது. ஸோ அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு நடு ராத்திரி ஹீரோயின்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் இவன் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கிளம்பி போயிடுறான். மறுநாள் காலையில் இந்த பிள்ளை எந்திரிச்சு பார்க்குது, பக்கத்தில் ஹீரோவை காணோம். ஸோ வீடு ஃபுல்லாக தேடுது, ஆளையும் காணோம் பேரையும் காணோம். ஸோ ஃபோன் எடுத்து பார்த்தா நான் இந்த மாதிரி அப்ராட் போகிறேன், நீ உன்னை பார்த்துக்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் மட்டும் இருக்குது. ஸோ இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபோன் பண்ணி பார்க்குறான், ஃபோனுமே பார்த்திங்கன்னா ரீச் ஆக மாட்டுது. அப்படியே கொஞ்சம் நாள் போகுது. ஹீரோயின் பார்த்திங்கன்னா அப்படியே நார்மல் ஆகிட்டா, தனியாகவே வாழ பழகிட்டா. ஹீரோவுக்கு பார்த்திங்கன்னா கால் பண்ணுறா, அவனும் அட்டன் பண்ணுறான். சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க? நான் சாப்பிட்டேன், என்ன ப்ரொஃபஸர் கூப்பிட்றாங்க, நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு டக்குன்னு ஃபோனை வேற வச்சிடுறான். ஸோ இவளுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே கொஞ்சம் நாள் போக போக இவன் பார்த்திங்கன்னா மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டான், ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான். ஸோ இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எப்போவுமே தனியாகவே வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கா. ஒரு நாள் பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் எதையோ பார்த்துட்டு சாப்பிட்டுட்ருக்கா. அப்போ இவளுக்கு பயங்கரமாக வயிறு வலிக்குது. என்னடா அது இந்த மாதிரி வலிக்குதே அப்படின்னு இவ பார்த்திங்கன்னா தனியாகவே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகிட்டுருக்கா. ஸோ இவளுக்கு இந்த அல்சர் ப்ராப்ளம்லாம் வந்திருக்கும் போல், அவன் விட்டுட்டு போயிட்டான்ல, அதனால் சாப்பிடாமே இருந்திருப்பா போல். ஸோ அதனால் கொஞ்சம் மேஜராகவே ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு நிலமை. ஆனாலும் இவ பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸு, அவங்க தம்பி யாருமே கூப்பிடல, ஏன் அந்த டேனை கூட கூப்பிடல. தனியாகவே பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி அங்கேயே அட்மிட் ஆகிடுறா. இந்த விஷயம் வந்து டேனுக்கு தெரிய வந்துடுது. ஏன்னா அதே ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருக்கா. வந்து பயங்கரமாக கத்திகிட்ருக்கா. ஏன்டி நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் என்ன செத்துக்கித்து போயிட்டேனா, உனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா அப்படின்றத மறந்துட்டியா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்லை, இப்படி தனியாக வந்து ஆப்ரேஷன் பண்ணி படுத்து கிடக்க அப்படின்னு. அட நான் உனக்கு கால் பண்ணலாம் தாப்பா நினச்சேன், ஆனால் நீ ரொம்பவே பிஸியாக இருப்பில்ல. சரி ஹீரோக்கு கால் பண்ணியா? கால் பண்ணேன், ஆனால் அவன் எடுக்கலை அப்படின்னு. என்னதான் மனுஷனோ எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு. சரி உன்னோட லைஃப் எப்படி போகுது? நல்லா தான் போகுது, நானும் அவனும் மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கோம், அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுட்டு அப்படியே செட்டில் ஆகலான் இருக்கேன் அப்படின்னு. இவளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது, நம்ம லைஃப் தான் இப்படி போச்சு, நம்ம ஃப்ரெண்டாவது நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு. ஸோ அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. இவளுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து அட்மிட் ஆகிருப்பா போல். அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. நல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிடு, டாக்டர் வந்து ஒன்று ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது. நம்ம ஹஸ்பண்டும் நம்மளை இந்த மாதிரி கேர் பண்ணால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு. ஸோ இவ பார்த்திங்கன்னா கால் பண்ணுறா, அவனும் அட்டன் பண்ணுறான். நான் ஃபோன் பண்ணும்போது நீ ஏன் எடுக்கலை? ஏன்னா அவள் ஆப்ரேஷனில் இருந்திருப்பா போல், ஆனால் இவன்கிட்ட சொல்லலை, தூங்கியிருப்பேன் அதனால தான் எடுக்க முடில. சரி உன்னை பார்த்துக்க அப்படின்னு அவன் ஃபோனை டக்குன்னு வச்சிட்றான். ஸோ இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னுமே அந்த கப்புள்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு ரொம்பவே ஏக்கமாக தான் இருக்குது. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ஹீரோயின் இப்போ தான் கண் முழிச்சு பார்க்குறா. ஆமாம் நீ நேற்று நைட்டு எங்கே தூங்குன? உன் கூட தான் தூங்குனேன். எது? ஐயோ நான் சோஃபாவில் தூங்குனாமா அப்படின்னு. அப்படியா, சரி நீ சீக்கிரம் உன் பையன்கிட்ட சொல்லிடு அப்படின்னு. சரித்தா சொல்கிறேன், நீ தானே வாலண்டியராக வாயை விட்ட, அப்புறம் என்கிட்ட வந்து கத்துறது அப்படின்னு. 2 பேரும் ஒன்றா தான் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இவங்களுக்கு பின்னாடி ஒயிட்டியும் ஜெங்கும் வந்துட்டு இருக்காங்களா. ஜெங்கு வந்து கேட்குறான், அடாடா 2 பேரும் ஒரே காரில் வந்திருக்கீங்க அப்படின்னு சிரிக்கிறான். இப்போ நீ எதுக்குடா சிரிக்கிறேன்னு. ஏம்மா நான் சிரித்தா உனக்கு என்ன தான் செய்யுது அப்படின்னு ஜெங்கு வந்து ஒயிட்டிகிட்ட கேட்டுட்ருக்கான். சரி நீங்கள் 2 பேரும் என்ன ஒட்டுக்கா வரீங்க, புரியலையே அப்படின்னு. நான் வர வழியில் அவளுக்கு லிஃப்ட் கொடுத்தேன். அப்படியா, அவளை நீங்கள் எங்கே பிக்கப் பண்ணீங்க அப்படின்னு. ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஜப்பேன்னு சொல்கிறான், அவன் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்னு சொல்கிறான். இதுலேயே உங்களுக்கு டவுட் ஆயிடுது. ஜெங்கு பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கான். ஸோ விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு 2 பேரும் தெரிச்சு ஓடிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் டேன் பார்த்தீங்கன்னா ஹீரோன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ஒயிட்டி வந்துட்டு உன்னை பற்றி கேட்டாடி, ஸோ நீ கொஞ்சம் கவனமாக இரு அப்படின்னு. என்னை பற்றி என்னத்தை கேட்க போகிறா போடி அப்படின்னு. அப்போ ஒரு நர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு வயசான அம்மா வந்துட்டு கண் பார்வை தெரியாமல் அட்மிட் ஆகியிருந்திருப்பாங்கல்ல, அவங்களோட குழந்தைங்க வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ இவங்களும் வேகமாக போய் பார்க்குறாங்க. அது 2 அப்படியே தடிமாடு மாதிரி இருக்குது. அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு போகிறாங்களாமா. ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, இங்கே பாருங்கள் உங்களுக்கு கண் பார்வை வந்து ரொம்பவே கம்மியாக தெரியுது, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், இந்த நிலைமையில் போகக்கூடாது அப்படின்னு. இது எங்கள் அம்மா, நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு அந்த பையன் ரொம்ப திமிராகவே பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோவும் வரான், டேய் வாய முறா அப்படின்னு அந்த பாட்டிகிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறீங்களா இல்லை இங்கேருந்து போகிறீங்களா அப்படின்னு.
அந்த அம்மா நான் இங்கேருந்து போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. சரி ஓகே, மெடிக்கல் பில்லை மட்டும் கட்டிட்டு இங்கேருந்து போய்க்கோங்க அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா. அவங்களோட சிச்சுவேஷன் சரியில்லை, அவங்கள இப்போ நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாது, பேஷண்ட் தான் முடிவெடுக்கணும், அவங்க இங்கேருந்து போகிறாங்க, ஸோ அதில் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு ஹீரோ அங்கேருந்து போயிட்டே இருக்கான். ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே மொட்டை மாடியில் வந்து யோசிச்சுட்ருக்கா. அப்படியே பாஸ்டில் நடந்த சில விஷயங்களை காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட கல்யாண வீடியோவை தான் பார்த்துட்ருக்கா. ஹீரோ இங்கேருந்து யூஎஸ் போய் இதோட 13 மாதம் ஆயிடுச்சு. ஸோ அவள் ஃபோன் எடுத்து பார்க்குறா, ஒரு மெசேஜ் கூட வரல. இவளும் பார்த்தீங்கன்னா மெசேஜெல்லாம் சென்ட் பண்ணுறா, ஏன் எனக்கு ரிப்ளையே பண்ண மாட்டீங்க, ஏன் மெசேஜே பண்ண மாட்டீங்க அப்படின்னு. ஸோ அப்போ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. அந்த எக்ஸ் வந்து சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, ரிலேஷன்ஷிப்பில் 2 பேருமே ஈக்குவலாக லவ்வை கொடுக்கணும், அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம யூஎஸ்ஏ போய் அவனை மீட் பண்ணலாம் அப்படின்னு டிக்கெட்லாம் புக் பண்ணுறா. ஸோ அவளோட லக்கேஜ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கா. ஹீரோக்கு கால் பண்ணி சொல்கிறா, நான் உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு. புரியல, என்ன சொல்கிறேன், நான் உங்களை பார்க்க யூஎஸ் வரேன், நானே 1 வீக்கில் வந்துடுவேன், நீ எதுக்கு தேவையில்லாமல் வர, ஒழுங்கு அவனோட எக்ஸாமில் கான்சன்ட்ரேட் பண்ண அப்படின்னு டக்குன்னு ஃபோனை வச்சிட்றான். இவளுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டை பிடிச்சி யூஎஸ்க்கு வந்துடுறா. ஸோ வந்த கையோட ஹீரோவுக்கு தான் கால் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் என்ன பிஸியாக இருக்கீங்களா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. எனக்கு இப்போ தாம்மா எக்ஸாமுக்கு ரிசல்ட் வரப்போகுது, ஸோ நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. நான் எங்கே இருக்கேன்னு சொல்லுங்கள், கெஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே ஃபோன் பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுது. எவ்வளோ ஹலோ ஹலோன்னு கத்துறா, இந்த சைடு ஹீரோவுமே ஹலோ ஹலோன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ இவ இங்கே வந்துட்டா அப்படின்ற விஷயங்கள் ஹீரோவுக்கு இன்னுமே தெரியாது. இவனோட ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் எல்லாருமே பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஸோ இவனுக்கெலாம் பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஸோ வாங்க எல்லாருமே பார்ட்டி பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்பவே ஜாலியாக கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அந்த டைம் தான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கேவை தூக்கிட்டு வந்துட்டுருக்கா. அப்படியே ஹீரோவை பார்க்குறா. அவன் ரொம்பவே ஹாப்பியாக ரொம்பவே ஜாலியாக அப்படியே பேசிட்டு சிரிச்சுட்டே வந்துட்டுருக்கான். ஸோ இதை பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே பொக்கையை வச்சு ஃபேஸை மறைச்சிக்கிறா. அவங்க எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்கல்ல, அப்போ தான் அவளுக்கு ஒன்று ஃபீல் ஆகுது. நம்ம கூட இருக்கும்போது இவன் சிரித்து நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ இவனோட உலகத்தில் நம்ம யூஸ்லெஸ்ஸாக இருக்கோம், இவனுக்கு நம்ம தேவையே இல்லை. அப்போது அந்த எக்ஸு சொன்னது உண்மை தான், அவளோட சப்ஸ்டியூட்டாக தான் நம்மளை பார்க்குறான், நம்மளை உண்மைக்குமே லவ் பண்ணலை அப்படின்னு ரொம்பவே ஹர்ட் ஆகிடுறா. ஸோ கொண்டு வந்த அந்த பொக்கேவை பார்த்திங்கன்னா குப்பையில் போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறா. லக்கேஜெல்லாம் இழுத்துட்டு வந்துட்டுருக்கா. அப்படியே காரில் தான் வந்துட்டுருக்கா. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களுமே யோசிச்சு பார்க்குறா. ஹீரோ வந்து எல்லாத்துலேயுமே அவாய்ட் பண்ணியிருந்திருப்பான்ல, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறா. ஸோ ஹீரோக்கு பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணுறா, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு. அந்த சைடாக சார் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியாக நல்லா குடிச்சிட்டு பார்ட்டியெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காப்புல. மறுநாள் காலையில் டேன் பார்த்திங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணி கேட்குறா, ஹீரோ நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டாளா, நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேறா அப்படின்னு. இவனுக்கு ஒன்றுமே புரியலை. ஹீரோயினா இங்கேயா, ஆமாம் அவன் நேற்றே வந்துட்டாளே, ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு. உடனே இவன் பார்த்திங்கன்னா யோசிச்சு பார்க்குறேன், அவங்க பார்ட்டி பண்ணுறதுக்காக வந்துட்டு இருந்திருப்பாங்களா, அப்போ ஒரு பொண்ணு பொக்கே வச்சுட்டு நின்றுட்டு இருந்திருப்பா, ஆனால் ஃபேஸ் தெரிஞ்சிருக்காது, ஏன்னா அவள் மறைச்சி நின்றுட்டு இருந்திருப்பா. ஒரு வேளை அவளாக இருக்குமோ அப்படின்ட்டு விறுவிறுன்னு போயிட்டு அந்த பொக்கேவை தேடுறான். அது குப்பை தொட்டியில் இனிமே தான் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு நோட் இருக்குது, கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள், நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு. ஸோ அதை பார்த்தவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த சைடை ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் உட்காந்துட்ருக்கா. அப்போ ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படி கூப்பிட்டுட்டு உள்ளே ஓடி வந்துட்டுருக்கான். அவ்வளோ அப்படி ஏக்கமாக பார்க்குறா. பார்த்தா எல்லாம் பிரம்ம, ஹீரோவும் வரல, யாருமே வரல. ஸோ ரொம்பவே சோகமாக அவள் பார்த்திங்கன்னா ரிட்டன் சைனா வந்துடுறா. இதை எல்லாத்தையுமே ப்ரெசென்ட்டில் ஹீரோயின் யோசிச்சு பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கா. அப்படியே அந்த பாட்டி அம்மாவை காட்டுறாங்க. அந்த 2 பசங்க இருக்காங்கல்ல, அதில் ஒரு பையன் பார்த்திங்கன்னா முதுகில் அந்த அம்மாவை தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். அவனால் முடியலை. ஸோ அந்த அம்மாவை படியில் உட்கார வச்சிட்ருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, டே தூக்குடா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு. ஏய் எவ்வளோ கணம் தெரியுமா, இரு கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அப்படின்னு. அப்போ அந்த அம்மா பார்த்திங்கன்னா அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நம்ம வேணால் திரும்பவும் மேலே கொண்டு போயிடலாமா, என்ன லூஸா நீனு, எத்தனை படிக்கட்டு இருக்குது, என்னாலாம் முடியாது, நீ டாக்டருக்கு வேணால் கால் பண்ண அப்படின்னு. டேய் டாக்டருக்குலாம் கால் பண்ண முடியாதுடா, அப்புறம் நம்மளை காசெல்லாம் பே பண்ண சொல்லுவாங்க, ஸோ நம்ம இங்கேயே விட்டுட்டு போயிடலாமா, அப்போனா டாக்டர்ஸ் வந்து அம்மாவை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியா சொல்கிற அப்படின்னு ரெண்டும் பார்த்திங்கன்னா விறுவிறுன்னு கீழே வந்துட்டுருக்கு.
ஸோ அந்த நர்ஸை கூப்பிட்டு அங்கே ஒரு லேடி வந்து மயக்கம் போட்டு விழுந்து கிடக்காங்க, நீங்கள் போய் பாருங்க அப்படின்ட்டு அங்கேருந்து எஸ் ஆயிடுது. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோனுக்கு வருது. அவங்க ஏன் அங்கே போனாங்க அப்படின்னு எனக்கும் தெரில, நர்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டியூமர் இருக்கும் போல். ஸோ ஹீரோ தான் பயங்கரமாக ஆப்ரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு பாஸ்ட் நடந்த சில விஷயங்களை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ரிட்டன் சைனா வந்திருப்பான் போல். ஹீரோயின் தான் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. நீ ஏன் வந்த, கொஞ்சம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு. இவன் எதுவுமே சொல்லலை. சரி வா ஃபர்ஸ்ட் நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கையை பிடிக்கிறானா. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கையை எடுத்து விட்டுட்ருக்கா. இல்லை ஃபஸ்ட்டு நம்ம லாயர் ஆஃபீஸ் போகலாம், டிவோர்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணும்ல அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்மளோட வெட்டிங்க்கு நான் ஏன் லேட்டாக வந்தேன்னு தெரியுமா அப்படின்னு. இவனும் ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவங்க எக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் நான் பேசிட்டு வந்தேன், உன்னை வந்து ரொம்பவே ஹாப்பியாக ரொம்பவே ஜாலியாக பார்த்துப்பேன் அப்படின்னு. ஆனால் அது எல்லாமே வேஸ்ட்டு தான் அப்படின்னு இவ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இவனுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் வீட்டுக்கு 2 பேருமே வராங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்ருக்கா. இவனும் போய் தடுக்கலாம் கிடையாது, உட்காந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இவ எல்லா திங்ஸுமே பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படியே பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிறான். என்னை விட்டு போகாத, இங்கே இரு ப்ளீஸ் அப்படின்னு. ஸோ இவளுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. இதைத்தான் அவள் எதிர்பார்க்குறான், அந்த பாசம் அன்பு எல்லாத்தையுமே. சரி ஹீரோ மனசு மாதிரி வந்துட்டானா அப்படின்ற மாதிரி பார்த்தா அதுதான் கிடையாது. இவெல்லாம் இமேஜின் பண்ணியிருக்கா. ஸோ அப்படியே நின்றுட்டுருக்காளா, இன்னும் கஷ்டமாக இருக்குது. அட்லீஸ்ட் ஏதாவது வந்து பேசி ஏதாவது ஒரு சமாதானப்படுத்தலாம்ல. அப்போ அவனுக்கு நம்ம முக்கியம் இல்லை, அந்த அளவுக்கு போயிடுச்சு போல் அப்படின்ட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துட்டுருக்கா. ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறான். இவனும் ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருக்கான், நீ எங்கேயுமே போகாத, இங்கே இரு அப்படின்னு. அவ்வளோதான், ஹீரோனோட மனசு பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. அப்படியே குடுன்னு வந்து ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. இதாவது உண்மையான்னு பார்த்தா இதுவுமே பொய் தான். ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா அதே இடத்துல தான் உட்காந்துருக்கான். போகாத வைக்காதன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போயிடுறா. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.